கஷ்டப்பட்டு ஜெயிச்சது இவங்க. மக்கள் ஏதோ புரட்சி பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை இங்க கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் இவங்கள நம்பி ஓட்டு போட்டுருக்காங்க அப்படிங்கிறப்போ, இந்த காங்கிரஸுக்கு இவ்வளவு வெயிட்டேஜ் குடுக்கிறது, இவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு எனக்கெல்லாம் செம்ம கடுப்பா இருக்கு, அருவருப்பா இருக்கு. கருணாநிதி அவர் தான் இந்த ஆணியவே நட்டா திமுகங்கிற ஆணியவே தமிழ்நாட்டுல நட்டார் அப்படின்னு சொல்றீங்க. அவருடைய பிறந்த நாள் விழாவுல எதுக்கு வந்து நீங்க தாவேக்காவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேள்வி. இந்த விஜய் வந்து வைகோ போய் சந்திச்சார்ல, ஒரு மரியாதை நிமித்தமா சரி வயசான ஆளு சரி என்ன பண்றது அப்படின்னு போய் சந்திச்சாரு. அதான் அந்த கூட்டம் வந்து ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிச்சிங்க. இது என்னுடைய சேனல் அப்படின்லாம் நீங்க நினைச்சுக்க கூடாது. நம்ம சேனல் நாம சேர்ந்து டிராவல் பண்றோம் அப்படிங்கிறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு செய்தி ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த ஸ்பைடர் படத்துல எஸ்.ஜே. சூர்யா மக்கள்லாம் அழறது அப்படியே சைட்ல நின்று கேட்டு அப்படி ரசிப்பார்ல, சோ அத மாதிரி தாங்க இருக்கு. 2-3 நாளா திமுக காரங்க மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர், அவரு இவரு புடுங்கினவரு, கட்டினவரு, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி கதறிட்டு இருக்காங்க. எங்க போனாலும் எந்த ஸ்டேஜ்ல போனாலும் தாவேக்காவை பார்த்து கதறிட்டு இருக்காங்க. அதை பாக்குறப்போ அவ்வளவு இனிமையா இருக்கு. ஜூன் 3ஆம் தேதி நம்ம கருணாநிதியோட பிறந்த நாள் இல்லையா? சோ இந்த பிறந்த நாளுக்கு பொதுவாக அவங்க ஆட்சியில இருந்தா ரொம்ப கிராண்டா ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடுவாங்க. வந்து மேடைகள் போட்டு அங்கங்க தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல மீட்டிங்கை போட்டு கருணாநிதி தமிழ் மண்ணுக்கு அதை பண்ணார், தமிழ் மண்ணுக்கு இதை புடுங்கிதாந்து இதை நட்டார், அவர் வந்து தமிழ்நாட்டுடைய நவீன சிற்பி, இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டா இருந்த ஓங்கோல் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய என்னமோ கருணாநிதி இல்லை அப்படின்னா தமிழ்நாடே இல்லை அப்படிங்கிற மாதிரி கதைகள்லாம் விடுவாங்க. அதே மாதிரி சரி இந்த பிறந்த நாளுக்கும் ஏதாவது கருணாநிதியை பத்தி கதை விடுவாங்க. அவர் வந்து தண்ணீரே நடந்தாரு, அவர் வந்து வானத்திலே பறந்தாரு, அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் தமிழ்நாட்டை உருவாக்குனார் அப்படின்லாம் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு பக்கம் இந்த வருஷம் ஜூன் 3 அவங்க சைட்ல இருந்து அவ்வளவு கிராண்டா கொண்டாடப்படல. இன்னொரு பக்கம் சரி அந்த கர்மாந்தரத்தையாவது ஏதாவது கருணாநிதியை பத்தியாவது கத்திட்டு போங்க அப்படின்னு பார்த்தா கருணாநிதியை பத்தி பேசல. விழா வந்து அவருடைய பிறந்தநாள் விழா, பேசுறது ஃபுல்லா தாவேக்கா அட்டாக் அப்படிங்கிற மூட்ல தான் திமுக இருந்திருக்காங்க. ஒருத்தங்க 2 பேர் கிடையாது. உதயநிதியில தொடங்கி நம்ம டி.ஆர். பாலு, ஆர். ராசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தாவேக்கா அட்டாக் மூட்ல தான் ஸ்டேஜுக்கே வந்திருக்காங்க. ஒருவேளை நம்ம எம்.கே. ஸ்டாலின் வந்திருந்தாலும் அந்த மூட்ல தான் வந்திருப்பார் போல. பட் அவர் வந்து ஸ்டேஜுக்கு வரல. வந்திருந்தா அவர் மனசுல இருக்க வன்மமும் வக்கிரமும் தாவேக்கா மேல கொட்டிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்றாங்க, நம்ம எதிரிய சூஸ் பண்ண தவறிட்டோம், நாம வந்து ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் அப்படியே உள்ள வந்து ஈஸியா வந்து தாவேக்கா வந்துட்டாங்க, வந்து எவ்வளவு மோசமான ஆட்சி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஆட்சியே செய்ய தெரியல, இந்த அவங்க ஆட்சிக்கு வந்த இந்த 30 நாளைக்குள்ள 40 பெண்கள் வந்து இது வரைக்கும் இத மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேக்கா ஆட்சிய எல்லாரும் சேர்ந்து திமுக அந்த ஜாம்பி கூட்டம் இருக்கு இல்லையா, சோ மொத்தமா சேர்ந்து தாவேக்கா ஆட்சிய இப்ப கடிச்சிட்டு இருக்கு. தாவேக்கா ஆட்சியில தப்பு நடக்குது அப்படின்னா தப்பு நடக்குதுதான், சரி செய்யணுமா அப்படின்னா சரி செய்யணும் தான். ஆனா அதை சொல்றதுக்கு ஒரு அருகதை வேணும்ல. உங்க ஆட்சியில என்ன நடந்தது அப்படின்னு நாங்க கேள்வி கேட்போம்ல. உங்க ஆட்சியில நாங்க எந்த அளவுக்கு கதறணும், இத மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலையை மீறி போயிட்டு இருக்கு, நீங்க வந்து ஒரு அதிகார திமிர்ல போயிட்டு இருக்கீங்க, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இங்க திமுக தான் ஆட்சிக்கு வரும், இன்பநிதி தான் வருவாரு, உதயநிதி தான் வருவாரு, இன்பநிதியோட பையன் வருவாரு அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாதுங்க. நீங்க எப்படியோ போயிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை தூக்கி ஓரம் போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னோம்ல. அப்பெல்லாம் உங்களுக்கு காது கேட்கவே இல்லைல்ல. தமிழ்நாட்டுல இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு, பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் போயிட்டு இருக்கு அப்படின்னு அப்ப நாங்க சொன்னப்பெல்லாம் காதுல விழவே இல்லைல்ல. இப்ப ஆட்சி அதிகாரத்தை விட்டு மக்கள் இறக்குனதுக்கு அப்புறம் உங்களை ஓரங்கட்டி வச்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து நீங்க தாவேக்காவை பேசிட்டு இருக்கீங்க. நாம வந்து தாவேக்கா அரசுல நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதையோ, இத மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதையோ அதை சுட்டி காட்டுறதுல நம்ம எந்த தவறும் அது தவறு அப்படின்னு நம்ம சொல்ல போறது கிடையாது. நாமளே தவறுகள் நடக்கிறதெல்லாம் எடுத்து சுட்டி காட்டிட்டு தான் இருக்கோம். ஆனா அதை சொல்றதுக்கு ஒரு அருகதை வேணும்ல. எந்த இடத்த வந்து சொல்லணும்னு இருக்குல்ல. உங்க கருணாநிதி அவர் தான் இந்த ஆணியவே நட்டா, திமுகங்கிற ஆணியவே தமிழ்நாட்டுல நட்டார் அப்படின்னு சொல்றீங்க. அவருடைய பிறந்த நாள் விழாவுல எதுக்கு வந்து நீங்க தாவேக்காவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேள்வி. எதுக்கு அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. விரக்தியில இருந்தாங்க. இவங்க தேர்தலுக்கு முன்னாடி என்ன மோட்ல இருந்தாங்க அப்படின்னா தாவேக்காவை பத்தி பேசாம கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிடுவோம், நம்ம பேசினா தாவேக்கா வளர்ந்துரும், விஜய் வளர்ந்துருவார் அப்படின்னு கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து தாவேக்காவை பத்தி பேசாமலே இருந்தாங்க. இன்னொரு பிளான் என்ன போட்டாங்க அப்படின்னா, தாவேக்கா வாங்கக்கூடிய ஓட்டு வந்து அதிமுக ஓட்டா இருக்கும், சோ திமுக ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க.
பட் ரிசல்ட் எப்படி இருந்தது? தலைகீழா இருந்ததா? சோ அந்த விரக்தியை திமுக நபர்களால ஏத்துக்கவே முடியல. எல்லாம் வீட்டுல வந்து வாயுல துணியை வச்சு அடைச்சிட்டு இருந்தாங்க போல. எதுவும் பேசக்கூடாது, பேசுனா பிரச்சனையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் அப்படியே வாயில துணியை வச்சு பொத்திட்டு இருந்தாங்க போல. தலைமை சொல்லியிருக்கோம் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு. இப்ப துணியை யாரோ எடுத்து விட்டாங்க போல. இப்ப பாக்குற மேடையில எல்லாம் பாக்குற திமுக நபர்கள் எல்லாருமே விஜய் அட்டாக் மோட்ல இருக்காங்க. இத பாக்குறதுக்கு உண்மையாலுமே ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கு. புலம்புங்க புலம்புங்க. நாங்க 5 வருஷமா உங்க ஆட்சியில எவ்வளவு புலம்பணும், இந்த மக்கள் வந்து எவ்வளவு புலம்பணும், கொஞ்சமாவது நல்லாட்சி கொடுங்களேன் முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு புலம்பணும். அப்போ நீங்க காது கொடுத்தீங்களா? ஆனா இப்போ நீங்க புலம்புறீங்க, நாங்க காது கொடுத்து ரசிக்கிறோங்க. சோ இது ஒரு பக்கம் திமுகக்குள்ள ஒரு டிராமாவா போயிட்டு திமுக வந்து கம்ப்ளீட் டிவி அட்டாக் மோடுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படின்னா இன்னொரு பக்கம் தாவேகா ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. தாவேகா இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ராஜ்யசபா சீட்டு கேட்டு இந்த காங்கிரஸ் வந்து ஒட்டு வேலை போடுறாங்க. தாவேகா வந்து ராஜ்யசபா சீட்டை கொடுக்க கூடாது. ஏற்கனவே 5 எம்எல்ஏவுக்கு 2 அமைச்சர் அப்படிங்கிறது காங்கிரஸோடைய தகுதிக்கு மீறின விஷயம். ஆனா அவனுங்க வந்து ஒட்டு போடுறானுங்க, தாவேகா கொடுக்க கூடாது அப்படின்னு நாள் சொல்லியிருந்தேன். ஆனா அடுத்த நாள் பார்த்தா செய்தி வெளியாகுது, அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டையும் நாங்க காங்கிரஸுக்கு ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சொல்லிட்டாங்க. அதை பார்த்ததுல இருந்து நமக்கு செம்ம கடுப்பு. இப்ப அதை வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க காங்கிரஸ். பட் இருந்தாலும் நம்ம சொல்லியிருந்தோம் இது தேவையில்லாத வேலை, 5 எம்எல்ஏ சீட்டுக்கு ஒர்த்து கிடையாது. ஒரு 5 எம்எல்ஏ சீட்டை வச்சுட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு 2 அமைச்சரவை வாங்குற அளவுக்கு காங்கிரஸ் ஒர்த்தா யோசிச்சு பாருங்க. ஒர்த்து கிடையாது, இதை தாவேகா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் செஞ்சிருக்காங்க. அது ஏன் செஞ்சிருக்காங்க, என்ன அரசியல் கால்குலேஷன்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. ஒருவேளை தாவேகா வந்து அரசியல்ல வந்து காங்கிரஸ் நம்ம கூடயே அப்படியே டிராவல் பண்ணோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அரசியல்ல நிரந்தரமான எதிரியும் கிடையாது, நிரந்தரமான நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கே சூழல் மாறுது அப்படின்னா இந்த காங்கிரஸ் வந்து எப்படி வேணாலும் மாறும், எந்த பேச்சை வேணாலும் மாத்தி பேசும். அப்படி இருக்கப்போ என்னத்துக்கு காங்கிரஸுக்கு கஷ்டப்பட்டு ஜெயிச்சது இவங்க. மக்கள் ஏதோ புரட்சி பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை இங்க கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் இவங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த காங்கிரஸுக்கு இவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கறது, இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது அப்படிங்கிறது பாக்குறதுக்கு எனக்குலாம் செம்ம கடுப்பா இருக்கு, அருவருப்பா இருக்கு. காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியெல்லாம் இங்க தூக்கி பிடிக்கவே தேவையில்லை. அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் கிடையாது. திமுக வேற வழியே இல்லைன்னு அவங்க கூட்டணியில வச்சு தோல்ல தூக்கிட்டு நின்னுது. பட் இப்போ சரி உங்களுக்கு வேற வழியே இல்ல, ஒரு 5 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தூக்கிருக்கீங்கன்னா ஒரு அமைச்சரவை கொடுத்திருந்தாவே அவன் ஐயோ அமைச்சரவை நமக்கா, தமிழ்நாட்டுல அமைச்சரவையில காங்கிரஸா, எத்தனை வருஷம் ஆச்சு, காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் இப்பதானே நடக்குது அப்படின்னு அமைதியா இருந்திருப்பான். ஆனா 2 கொடுத்தீங்க, சரி 2 கொடுத்தீங்க பரவாயில்ல, சரி அதோட விட்டீங்க அப்படின்னு பார்த்தா ராஜ்யசபா சீட்டும் கொடுத்து வச்சிருக்கீங்க. இது வந்து பொலிட்டிக்கல் ரீதியா ஏதோ வந்து தாவேகா வந்து தவறுகள் பண்றாங்க, அவங்க கட்சி வளரணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல எல்லா கட்சியும் சேர்த்து வச்சுக்கிட்டு தன்னை பெருசா காட்டணும், எல்லா கட்சியும் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது வச்சோம் அப்படின்னா சாப்பிட்டு நம்ம கூடயே இருப்பாங்க, நம்ம பெருசா காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அரசியல் ரீதியா ஒரு கட்சி வளரணும் அப்படின்னா ஜெயலலிதா மாதிரி போல்டா நான் தனிச்சு நிக்கிறேன், நான் தான் கிங் அப்படிங்கிற மாதிரி நின்னாதான் அந்த கட்சி வளர முடியும். இத மாதிரி போறவன் வரவன்லாம் கூப்பிட்டு நீங்க ராஜ்யசபா சீட்டு அமைச்சரவைன்னு கொடுக்கறதுல நான் தப்பு சொல்ல, மரியாதை நிமித்தமா கொடுக்கறது அப்படிங்கிறது ஒண்ணு கொடுக்கலாம், அதை மாதிரி செய்யலாம். ஆனா இஷ்டத்துக்கு தூக்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா படல. இதை தாண்டி உங்களுக்காக கட்சியில வேலை செஞ்சவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமா நீங்க இந்த ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டு போயிருக்கலாம். காங்கிரஸ் என்ன உங்களுக்கு நேத்தி தானே வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்குறப்போ உங்க கட்சியில இருக்கவங்க உங்க ரசிகர் மன்றத்துல இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. சோ இதுல ஏதோ என்ன நடக்குது, என்ன காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு தெரியல. பட் இந்த தாவேகாவோட இந்த முடிவு வந்து நமக்கு ஒரு கடுப்பா தான் இருக்கு. சரி இதுலதான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னொரு விஷயம், இந்த துரை வைகோ இருக்காருல்ல, அவர்லாம் துரை வைகோ நான் 2 பேர்ல எந்த பேரை சொன்னாலும் 2 பேருமே எடுத்துக்கோங்க. பச்சோந்தி இருக்குல்ல, பச்சோந்தியே தோத்து போயிடும். ரொம்ப பச்சோந்திக்காவது கொஞ்சம் டைம் தேவைப்படும் அப்படியே தன்னுடைய கலரை மாத்த. ஆனா இந்த கூட்டத்துக்கு தேவைப்படவே படாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த விஜய் வந்து வைகோ போய் சந்திச்சார்ல, ஒரு மரியாதை நிமித்தமா சரி வயசான ஆளு சரி என்ன பண்றது அப்படின்னு போய் சந்திச்சாரு. அதான் அந்த கூட்டம் வந்து ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்கிச்சிங்க. விஜய் திருச்சிக்கு போனா துரை வைகோ வந்தாரு, அப்ப நம்ம வந்து விமர்சனம் வச்சிருந்தோம், இந்த துரை வைகோ இந்த கூட்டத்தை நம்பவே கூடாது, அது வந்து தாவேக்காவில வந்து ஏதாவது வேலை பார்க்கலாமா, நமக்கும் உள்ள போ வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கு. அது வந்து இப்ப அழுது புலம்பிட்டு இருக்கு, ஐயோ நம்ம திமுக சின்னத்துல நின்னுட்டோம், இல்ல அப்படின்னா நாம ஒரு 2 எம்எல்ஏ நம்ம சின்னத்துல நின்று ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா நாமளும் தாவேக்காவுக்கு போயிருக்கலாம், நமக்கும் அமைச்சரவை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அது அழுது புலம்பிட்டு இருக்கு. அதை வந்து விஜய் நம்பவே கூடாது. அது நம்புற ஒரு ஜீவன் கிடையாது இந்த
மதிமுக இந்த துரை வைகோ வைகோ அப்படிங்கிற கூட்டம் சொல்லியிருந்தேன். பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதுதான் நடந்திருக்கு. இப்போ திருச்சி கிழக்குல விஜய் போய் பார்த்தாரா துரை வைகோ? இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நேற்று சென்னையில விஜயோட வீட்லயே போயிட்டு பார்த்திருக்காரு. கேட்டா என்ன சொல்றாரு அப்படின்னா திருச்சியோட வளர்ச்சி சம்பந்தமா அவர் வந்து எம்பியா இருக்காரு இல்லையா, வளர்ச்சி சம்பந்தமா பேச ஏன் அது திருச்சி கிழக்குல பார்த்தப்ப சொல்றது இல்ல அவருடைய அலுவலகத்துல போய் மீட் பண்ணி சொல்றது. ஆனா விஜயோட வீட்டுக்கு போயிட்டு என்ன கதர்னாரு என்ன பண்ணாரு அப்படின்னு தெரியல. ரொம்ப நெருங்கி வராங்க துரை வைகோ வந்து தாவேக்காவை ரொம்ப நெருங்கி வராங்க. அதிகபட்சமா என்ன திட்டமா இருக்கும் அப்படின்னா ஒரு 4 பேர் இவங்க நின்னாங்க இல்லையா, அவங்க 4 பேரையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இடைத்தேர்தல்ல மதிமுக வந்து சொந்த சின்னத்துல நிக்கிற மாதிரியோ இல்ல மொத்தமா கட்சியை தாவேக்கா கூட இணைச்சுக்கிட்டு தாவேக்கா சின்னத்துல நிக்கிற மாதிரியோ இத மாதிரியான ஏதோ ஒரு திட்டம் தான் போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா மதிமுக என்ன நினைச்சிட்டாங்க, இவங்க சொன்ன அந்த 4 எம்எல்ஏ இருக்காங்கல்ல அவங்க 4 பேரும் ரிசைன் பண்ணிடுவாங்க, இவங்க கட்சி சார்ந்து நின்று ஜெயிச்சவங்க இருக்காங்கல்ல அவங்க 4 பேரும் ரிசைன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதிமுக நினைச்சிட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. திமுக அவங்களை ரிசைன் பண்ணவே கூடாது. ஒருவேளை அப்படி முடிவு எடுத்தா மதிமுகவில் இருக்கக்கூடிய வைகவும் துரை வைக்கவும் தனியா வந்து நின்றுட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் அழுவாம தவிர மற்றபடி நீங்க கண்ட்ரோல் பண்ணி அந்த 4 பேரை ராஜினாமாலாம் பண்ண வைக்க முடியாது. பட் இத மாதிரியான ஒரு திட்டம் தான் இப்ப மதிமுக கிட்ட போயிட்டு இருக்கு. அதனாலதான் விஜய் வந்து ஒட்டி நின்று உரசுறது ஐஸ் வாங்கி அந்த கொடுக்கறது அப்படிங்கிற வேலையை இந்த மதிமுக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மதிமுகவும் சரி நம்பவே கூடாது. ஏன் நம்ப கூடாது அப்படின்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வரலாறை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும். திமுக அவங்க பேசாத பேச்சு கிடையாது. அடுத்த எலெக்ஷன்ல பார்த்தா திமுக கூட கட்டி அப்படியே ஒன்னா தூங்குவாங்க. அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக அவங்க பேசாத பேச்சா இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க கூட அடுத்த எலெக்ஷன்ல கட்டி புரளுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மதிமுக நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அப்படி நிறத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு சூழல் வந்து இன்னும் 5 வருஷம் தாவேக்கா ஆட்சி தான் அப்படிங்கிறப்போ ஐயோ நம்ம நின்று ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம சின்னத்துல நமக்கு அமைச்சரவை வந்திருக்குமே, நாமளும் அமைச்சராய் பார்த்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல எப்படியாவது நம்ம தாவேக்கா கூட ஒட்டிக்கிட்டு இதுக்குள்ள ஏதாவது ஒரு மேட்சிக் நடந்தது அப்படின்னா நாமளும் அமைச்சரவையில உட்காந்துடலாம் அப்படின்னு இந்த மதிமுக திட்டம் போட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தையும் இது சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறப்பவும் தாவேக்கா வந்து யோசிச்சு எடுக்கணும். அரசியல் ரீதியா நம்மளை தேடி வராங்க, ஸோ ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த ஆதரவை தாண்டி அதாவது உட்கார இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பான்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை மாதிரி தான் நம்ம ஆளுங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்த தாவேக்கா வந்து கொஞ்சம் யோசிச்சு இவங்களுக்குலாம் இடம் அப்படிங்கிறத கொடுக்கணும். நீங்க இஷ்டத்துக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஏறி தலையில உட்காந்துருவாங்க. இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து பேசுவேன். உங்களுக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து பேசலாம், இல்ல என்கிட்ட கால் பண்ணி இல்லப்பா இந்த விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது என்னுடைய சேனல் அப்படின்லாம் நீங்க நினைச்சிக்க கூடாது. நம்ம சேனல் நாம சேர்ந்து டிராவல் பண்றோம் அப்படிங்கிறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.